இது முதல்ல ஆரம்பித்து வச்சவங்களே தாமரை அவர்கள். ஒருவேளை சிம்பாலிக்காக தாமரை வரப்போகுதுன்றதை தாமரை வச்சு பேச வச்சாங்களான்னு எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இயக்குனர் சங்கம் செஞ்சாலே அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நான் அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்கன்னு சொல்ல வரல. பட் எனக்கு இவங்க இப்போ தாமரையெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் காங்கிரஸ்காரங்களோட தான் நிற்கிறோம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. மாப்பிள்ளை கூட சொன்னாங்க, இல்லை ஊர்வலம் போகிறோம். அவங்க பாவம் காங்கிரஸ்காரன் உண்மையிலே பரிதாபமான விஷயம். ஆளுக்கு போட்டு சம்மட்டி அடித்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? ஏதாவது ஒன்று வச்சு உள்ளே வரலான்னு பார்க்குறாங்க, உள்ள மாட்டுறீங்க நீங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா பாவம் தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ்காரங்க ஒத்துக்கிறாங்க, நியாயம். மற்ற நாட்டில் இருக்கிறவங்க அதை அவங்க மொத்த இந்தியாவை பார்க்கணுமில்ல, அதுக்காக அந்த பக்கம் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ 2 நேஷ்னல் பார்ட்டிக்கு இது ஒரு ப்ராப்ளம். இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அம்மா சொன்னது கரெக்டுன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது உண்மையான விஷயம் என்னென்னா, இயக்குனர் செல்வமணி சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது விஷயத்தை தான் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதை ஏன் போய் பெருசு பண்ணிக்கிட்டு உடனே அதை பிடி இதை பிடி அதை பிடி சாதாரண உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட ரொம்ப அற்புதமாக சொன்னாப்புல செல்வமணி பேசும்போது நல்லா சொல்லிச்சு. இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டவங்களே அந்த இனமே பிரதமராக வந்திருக்கு இந்தியாவில். அதை யாராவது மறந்துட்டோம் அதெல்லாம். அதனால் எனக்கு இந்திரா காந்தி அம்மா பிடிக்கும், அதனால் சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு அவ்வளோவா இதெல்லாம் தெரியாது, சட்ட நுணுக்கங்கள்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் நான் பேசும்போது இந்த சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்களே ரிலீஸ்னு சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா இந்த சரவணன் ஒருத்தன் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருப்பான், அவன் தான் எப்பயும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், இந்த 3 பேருக்கு தூக்கு வரக்கூடாது, இந்த 3 பேருக்கு தூக்கு வரக்கூடாதுன்னு. தாமரை அவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சரவணன் இருக்கிறதா. அவன் அந்த உணர்வோடு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால தான் அவன் பிள்ளைங்களுக்கு கூட சீட்டு வாங்கி கொடுத்தேன் நான். ஏன்னா அவன் ஒரு சாதாரணமான ஆள், நம்மளாம் கொஞ்சம் வசதியோடு இருக்கும், அவன் சாதாரணமான ஆள். அவனுக்கு இருக்கிற உணர்வு அதை காங்கிரஸில் இருக்கிற தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதா? எதுக்காக சொல்கிறேன்னா, உணர்வு ஒன்று தானே, அவங்க மனசாட்சிக்கெல்லாம் தெரியும். அதுவும் ரொம்ப தந்தை பெரியாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல தயாராக இல்லை. இதுக்கு தான் இந்த தந்தை பெரியார், எங்கள் அப்பா நடிவேல் எம்ஆர் ராதா, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல், இந்த பேரறிஞர் அண்ணா, அப்புறம் முன்னாள் முதல்வர், இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லாமல் தனித்தமிழ்நாடு வேணும் தனித்தமிழ்நாடு அப்போருந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு கூட கோவம், என்னடா தனித்தமிழ்நாடு கேட்டால் அப்புறம் நம்ம போக முடியாது, அந்த பக்கம்லாம் விசா வாங்கிக்கணுமே, பாஸ்போர்ட் வாங்கணும், இதெல்லாம் நான் யோசித்தேன். இப்போ யோசிக்கிறேன், அப்படி இருந்தால் நல்லா இருக்குமோன்னு. ஏன்னா எப்போ பாரு நம்மளை ஒதுக்குறாங்க, எப்போ பார்த்தாலும் ஒதுக்குறாங்க. ஒதுக்கி இதை விட மோசமான நிலைமை கிடையாது. அதுக்காக சொல்கிறேன், ஏதோ தமிழக அரசாங்கம் ஒரு பெண் முதலமைச்சராக இருந்து இவ்வளோ போல்டாக எடுக்கிறாங்கன்னு போது எல்லாரும் பாராட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த 3 பேர் வெளியே வந்துட்டு போய் 7 பேர் வெளியே வந்துட்டு போட்டு போய் என்ன ஆட போதிப்பா? நீ போன அங்கே தொந்தரவு பண்ண, அவன் இங்கே தொந்தரவு பண்ணான், இவ்வளோதானே கதை. இல்லைப்பா, படத்தில் கூட கதாநாயகனை நாங்கள்லாம் வில்லன் போய் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நம்ம பக்கம் வருவாங்களா? அவன் கட்டிக்கிற பொண்டாட்டியை போய் நான் போய் கையை பிடிச்சது தான் தொந்தரவு. அதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் நம்ம போய் பண்ண தொந்தரவு இருக்குல்ல, அதை விட கொடுமை என்னென்னா, இந்த தமிழர்களை கொன்னவங்களுக்கு இப்போ கேட்டான் 2.5 லட்சம் சகோதரிகள் இறந்துருக்காங்களே, என்னடா செய்வேன்னு கேட்குறாப்புல சத்யராஜ். நான் என்ன சொல்கிறேன், அது பரவாயில்ல, செத்ததுக்காக கேட்காம இருந்தாலும் இந்த இள வீட்டில் போய் நீ துக்கம் விசாரிக்காத. ஆனால் பெரிய கொடுமை என்ன, அவங்கள கூட்டு குறி சொல்லி கற்றுக் கொடுக்குற, இப்படி தான் இருப்பான் தமிழ், அவனை சுடு, எங்கே வச்சு இந்தியாவில் வச்சு கற்றுத்தரேன். இதை விட கேவலமான நிலைமை. இதுக்கு பதில் வேற ஒரு தொழில் செய்யலாமே நம்ம எல்லாருமே. எதுக்குன்னா ஒரு தமிழ்நாடு தானே, ஆந்திராவை 2 பிரிக்கலையா நீ? அது நாங்கள் ஒன்றா பிரிச்சுக்கிறோன்னு சொல்கிறோம், அவ்வளோ. நாங்கள் 2 எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஒன்றாவே இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றா பிரிச்சு அவ்வளோதானே. இதுக்கு கேட்டவுடனே ராதர் பிரிக்கிறத பற்றி பேசுகிறார், தீவிரவாதி மாதிரி பேச. இந்த தீவிரவாதி சொல்ல எப்போ வந்ததுன்னா, ஆங்கிலேயன் ஆண்டான், நான் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். போய் இந்த பெரியார் பக்கத்துலேருந்து வந்தவன்டாய்வான், அவங்க அப்பா மாதிரி பேசுகிறான். அதல்ல, வெள்ளைக்காரன் ஆண்டான், மகாத்மா காந்தி அவர்கள் போராடினார் அவர் தலைமையில். இங்கே என்ன தென்னிந்தியாவில் இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? ஆழ்துறையை சுட்டு கொண்டவன் இந்த ஊர் தானே, தமிழன் தானே, பாரதியார் தமிழன் தானே.
பாரதிதாசன் தமிழன் தானே, சிவா தமிழன் தானே, கப்பலோட்டிய தமிழ், வஉசி தமிழன் தானே. எல்லாரும் இப்படி இருந்து போராடிட்டு இருக்கும்போது தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தானே. ஆனால் வெள்ளைக்காரன் சொன்ன பேர் என்னன்னா பேட்ரியாட்னு வச்சான். வெள்ளைக்காரன் பண்ற ஆள்ற வரைக்கும் பேட்ரியாட் தான் வச்சான். இப்போ கூட சேகரன் சொன்னார், அவன் கொலகாரன் வீரபாண்டிய கட்டபொம்மனை சொல்லவில்லை, அக்யூஸ்டுன்னு சொன்னான். அவன் குற்றவாளி, அவன் தீவிரவாதின்னு சொல்லலை, குற்றவாளின்னு தான் சொன்னான் கட்டபொம்மனை. அதே மாதிரிதான் மகாத்மா காந்தி அவர்களை பேட்ரியாட்னு சொன்னான். என்னைக்கு அமெரிக்கன் கால் எடுத்து உலகத்தை ஆட ஆரம்பிச்சானோ டெரரிஸ்ட்னு ஒரு பேரை கொடுத்துட்டான். அது வரைக்கும் டெரரிஸ்ட் கிடையாது. சரித்திரத்தில் தேடி பார்த்தாலும் அது தெரியுமே நமக்கு. இது ஏறத்தாழ நம்ம ஃபெடரல் கவர்மெண்ட், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அமெரிக்காவுக்கு தானே கூலியாக இருக்கிறார்கள், கை கூலியாக. அதனால தான் டெரரிஸ்ட் அவன் பேர் வைக்கிறான். தேர் நாட் டெரரிஸ்ட். அதுக்காக சொல்றேன், உணர்வாளர்கள் அவன் நாடை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் பண்ண வேலை தானே. மகாத்மா காந்தி அமைதியை பண்ணாரு, சுபாஷ் சந்திர போஸ் வேகமா செய்யலையா? சுபாஷ் சந்திர போஸ் இஸ் ஆல்சோ ஏ பேட்ரியாட், நாட் அ டெரரிஸ்ட். அதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்லி அவன் காதல் உழவ போகுது. அவர் எப்போ முதலே சொன்னாங்க பிரதமரை பற்றி, இதெல்லாம் உழக்கூடாதுன்னா காதை சுற்றி கட்டியிருக்காரு துணியிலன்னு சொன்னாங்க. அதான் சொல்கிறேன், பாவம் நல்ல மனுஷன், பாவம் அவருக்கே மனசுக்குள்ள சங்கடம் தான், வெளியே எப்போ வந்தால் போதுன்னு இருக்கு அவருக்கு. அது இந்த தேர்தலில் அவர் சத்தியம் பண்ணிட்டார், இனிமேல் நான் பிரதமராக வரமாட்டேன். நாங்களும் தான் அதை சொல்கிறோம், வேணான்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க யாருமே தமிழ்நாடை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தால் இதனுடைய நிலைமை வேறு. அதனால் சொல்கிறேன், அண்ணன் பாரதிராஜா அவர்கள் பேசும்போது கூட இப்படி நம்ம அவருடைய உணர்வு இருக்கு பாருங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் பண்ணேன் பாரதிராஜா அவர். ஏன்னா அவர் பெருமை அவருக்காக சொல்கிறது இல்லை. நான் பதில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தேன், நீங்கள் இப்போ நன்றி சொல்ல போகிறீங்களான்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி கேட்டேன் அவரை. அவரில் எதுவாக இருந்தாலும் ஆபத்தான நேரத்தில் ஒரு குரூஷியலான விஷயத்தில் அற்புதமான முடிவெடுத்ததற்காக நாம் கை கொடுப்போம். கை கொடுக்காம இருப்போம். ஒன்றே ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க, சினிமாக்காரனை பகைச்சவன் சரியாக வாழ்ந்ததா சரித்திரமே. எங்களை கேவலப்படுத்தினா கேவலம் ஆகிடுவீங்க. எங்களால் நினச்சா எல்லாம் செய்ய முடியும். எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் ஜாம்பவான்லாம் இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சு தான் வரோம் என்ன செய்கிறது இந்த லைனு. அமைதியாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா சினிமா இது நிறைய பிரச்சனை இருக்குது. நான் என்னை தூக்கி ஒரு 6 வருஷம் உள்ளே வச்சுட்டா 4 படம் கம்பெனி கஷ்டப்படுவான். பாதி நடிச்சிட்டு போயிட்டான்டா உள்ளே, வேணாம் வெளியே கூப்பிட முடியலன்னு. ஏன்னா இந்த நடிகன் மட்டும் நடிகனே தான் வரணும் சரியா. அதற்காக சொல்கிறேன், நடிகர்களுக்காக மட்டுமல்ல, இயக்குநர்கள் எல்லாருமே சொல்கிறேன். சினிமாக்காரெல்லாம் சேர்ந்த பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். ஏன்னா அந்த காலத்தில் இந்த கேபி சுந்தரம்மாள் காலத்திலேருந்து ஐயா டிகே என்னாச்சி காலத்திலிருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இருக்கிறோம். கதரின் வெற்றி போன்ற நாடகங்கள்லாம் போட்டு பாடுபட்டு இருக்கிறோம். யாரும் சுதந்திரத்துக்கெல்லாம் பாடுபடாதவர்கள் கிடையாது. தென்னிந்தியாவில் மறைக்கப்பட்டு இருக்கிறோம், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்பேந்த. அதனால் இப்போ தயவுசெய்து எதுக்கு நான் பாவம் அவங்க தான் ஒரு 26 வருஷம் 27 வருஷம் முடிஞ்சு போச்சுரா. விரைப்பான காலங்கள் போய் இப்போ தவழ்ந்து நடக்கிற காலங்களில் ஏன் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க அவங்கள விட்டுத்தொலை. என்னமோ எல்லாருமே செத்தவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியும் அந்த நாளில் ஒரு நாளில் உண்மையான பிரியம் இருந்தால், மறைந்த பிரதமர் மீது உண்மையான பிரியம் இருந்தால், இறந்த நாளில் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு 50 லட்சம் பேர் வர வேணாம். ஒரு 4 பேர் 5 பேர் தான் நிக்கிறீங்க. 500 பேர் கூட இல்லை, டிக்கெட்டு போக மாட்டேதாமே. அதையும் டிக்கெட்டு போட்டு பண்றா. அதற்காக சொல்றேன், 50 லட்சம் பேர் வரணும் வெறியோட இருந்தா. அப்போ யாருமே வர மாட்டீங்க. எதற்காக சொல்றேன்னா, நான் இதெல்லாம் அரசியல்லாம் ஏதாவது பேசி இட கூடமா பேசி ஏன்டா அதை பேசுகிறான் அதை பேசுகிறான்னு ஆகிடும். ஏன்னா சில பேர்லாம் இல்லை, பிரதமர் அவர் சாகும் போதெல்லாம் நிறைய பேர் கூட இல்லைன்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார், நான் சொல்லலை. அதனால் எனக்கு தெரியாது. எங்கள் எதிர் வீட்டில் வடை சுடுற கிளவி சொன்னான், அற்புதமாக சொன்னான். அந்த பாவையா அந்த மனுஷன் அந்த பிள்ளை அவர் செத்து போனதுக்கு சரிதான், இப்போ தான் யாருமே இல்லையாமே கூட. அவங்க மேலாம் இந்த கேஸ் போட்டாங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவ வடை சுடுறவளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்கக்கூடாதா. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னா தமிழக அரசாங்கத்திற்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஒரு உலகமாக போகிறோம்னு சண்முகம் சொல்லிச்சு.
பெப்சியின் பொருளாளர் சொன்னார், நம்மளாம் ஊர்வலமாக போகிறோம் அப்படி. எது வேணாலும் செய்யுங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஊர்வலம் என்பது அற்புதமான விஷயம். போய் தமிழக அரசாங்கத்துக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் பக்கபலமாக இருக்க வேண்டும்னா நம்ம பாரதி ராஜா சொன்ன மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் அண்ணங்கிட்டே சொன்னேன், இப்படி அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னடா இது தமிழக அரசாங்கம் இது வரைக்கும் ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களே இந்த விஷயத்தில் நினச்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கடைசியில் வெயிட் பண்ணி கரெக்டாக அடித்தாங்க. அந்த இப்போ பாருங்கள், எல்லாருக்குமே அந்த இந்த கொலை குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் விடுதலை செய்ய வேண்டும்னு வெளியே சொன்னவங்க பூரா உள்ள ஒன்றும் பேச முடியல. இப்போ இந்த மாதிரி டக்குனு இப்படி செய்யணும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏதோ வேறு பேச்சு பேசுகிறதுக்காக வராங்கன்னு பார்த்தா டக்குன்னு வந்து 7 பேர் அவுட், வெளியே அனுப்பிட முதல்லன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. தமிழக அரசாங்கத்துக்கு பர்மிஷன் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட், நாட் தமிழக அரசாங்கம். தன்னிச்சையாக எடுத்த முடிவல்ல அது. ஏன்னா அந்த கல்யாணம் ஆனவுடனே பையங்கார நேரம் வந்தான் அம்மா கிட்ட, அம்மா என் பொண்டாட்டி ஒன்றை வந்து இந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும்னு சொல்லுது, போய் சேர்ந்துறேன்னு. இல்லைடா கண்ணு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, ஆனா பொண்ணான்னு பார்த்துட்டு போயிடுறேன்டான். சரி நான் குழந்தை இப்போ தான் ஆண் குழந்தை, ஏம்மா ஆண் குழந்தை பார்த்துட்டு இல்லை போயிடுமான்னு சொன்னான் முதியோர் இல்லத்துக்கு. இல்லடா கண்ணு கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் போகிறேன்டான்னு. அப்புறமா கல்யாணம் இல்லைன்னு ஆச்சு, நல்லபடியாக வந்து படித்து முடித்தான். படித்து முடிச்சுட்டு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனோன்னு ஏம்மா நீ போயம்மான்னு, நான் விடியகாலில் புறப்படுறேன்டான்னு சொல்லிட்டு படுத்துட்டா. படுத்த உடனே நைட்டு வந்து இந்த அம்மாவுடைய மருமவை வந்து எழுப்புனா, ஏண்டின்னு. கல்யாணம் ஆனவுடனே என் மருமவை என்னை முதியோர் இல்லத்தில் சேர்க்க சொல்கிறா பார்த்தியாண்ணே, இந்த நாளுக்கு தாண்டி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் நடக்கும், சுற்றி இப்படி தானே வரும். அதை போலத்தான் நம்ம எல்லாருமே தமிழர்கள் அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்து கொண்டு இருந்து ஒவ்வொரு விதமாக செஞ்சு காத்து கொண்டு இருந்தார்கள் இந்த 7 பேர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 7 பேர் வெளியே வர அளவுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் 7 பேர் நிச்சயமாக வெளியே வருவார்கள். தமிழக அரசாங்கம் எடுத்த முடிவிலிருந்து பின் வாங்காது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வேறு யாராக இருந்தால் எதிர்பார்த்துடலாம், இந்த மாட்டெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, என்னோட கூட பேசக்கூடாது நினச்சது இல்லை, இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறதே இல்லை. எல்லோரும் நினைக்கிறாங்க இவர் போய் டெய்லி போய் பார்ப்பார், நானும் அடித்து விட்டுறேன். ஆமாம்மா உள்ளே போனேன் வந்தேன் உள்ளே போனேன் அப்படி. அப்போ தான் மதிப்பாங்க கொஞ்சம் பேருன்றதுக்காக. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கோவக்காரனா கரெக்டான ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. இது அவசரப்பட்டு எடுத்த முடிவுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, பிடிக்காதவர்கள் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம பாரதி ராஜா சொல்லும் போது கூட, ஆமாம் இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சருக்கு நம்ம ஒரு கை கொடுப்போம்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒரு கைன்னு சொன்னீங்கன்னா கூட்டணி வேறே ஆகிடும். அதனால் நம்ம எல்லாருமே 2 கையை கூப்பி நன்றின்னு சொல்லுவோம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.